அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குமரவேல் திங்களூர். இப்போ நம்ம இந்த தனுசு ராசியை பத்திங்க கொஞ்சம் விரிவா விளக்கமா பார்க்க போறோம். சரிங்களா? தனுசு ராசினாவேங்க இந்த வில் அம்பு அப்படிங்கிறதா ஒரு இதுங்க. அப்போ இந்த ராசிக்காரங்க வந்துங்க எதுலயும் ஒரு குறிக்கோளா இருப்பாங்க. ஒரு லட்சியமா. லட்சியம் அப்படின்னா ஒரு பெரிய அதிகாரி ஆகணும்னா கண்டிப்பா ஆவாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஏஎப்எஸ் ஆகணும், ஒரு ஐஆர்எஸ் ஆகணும், நீ பெரிய அதிகாரி ஆகணும்னு இவங்களுக்குள்ள ஒரு திட்டங்க. சரிங்களா? முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது வந்து பார்க்கும்போது 1000 தடைகள் வந்தா கூட, அது மறுபடியும் அ அதாவது வந்து அத அயராது பாடுபடக்கூடியவங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அத எப்படியாவது நம்ம வின் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். மூல நட்சத்திரம் தனுசு ராசினாவே, அது அவங்க கிட்ட ஒரு திறமை இருக்கும். நல்ல தைரியம் இருக்கும். எதுலயும் ஒரு சிறப்பா இருக்கும். சரிங்களா? பூர நட்சத்திரம் தனுசு ராசினாவே, எதுலயும் கொஞ்சம் அ அழகும் இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்தஸ்தும் இருக்கும், வைராக்கியம் இருக்கும், தைரியம் இருக்கும். சரிங்களா? அப்போ இவங்க இந்த பூராட நட்சத்திரம், அதாவது வந்து உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னாவே, இவங்க ஒரு தலைவனா இருப்பாங்க. ஒரு பெரிய அதிகாரியா இருப்பாங்க. எதுலயும் ஒரு நல்ல சிறப்பா இருப்பாங்க. பெரிய பெரிய பிசினஸ் லைன்லயும் இவங்க வந்து வின் பண்ணுவாங்க. சரிங்களா? படிப்புல வந்து ஒரு சிறப்பா இருப்பாங்க. நல்ல திறமை இருக்கும். இந்த உத்திராட நட்சத்திரம் தனுசு. சரிங்களா? எதுலயுமே முயற்சிய வந்து பார்க்கும்போது, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு, ஏதோ ஒண்ணு ஸ்டெப் எடுத்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த குரு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து தனுசுக்கு வந்து 6ல ரிஷபத்துல இருக்கும். அது வந்து பார்க்கும்போது தனஸ்தானத்த பார்க்குதுங்க. அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, நீச்சத்துல இருக்கு இப்போ கோட்சாரத்துல. அது வந்து இந்த தை 5ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மிதுனத்துக்கு வருது வக்ர நிலையா. சரிங்களா? அதனால டிராவல், அதாவது வந்து பயணத்துல அறிகுறிகள் ஏதாவது கொஞ்சம் லாங் பயணம் போற அளவுக்கோ, இல்ல அடிக்கடி டிராவல் பண்ற அளவுக்கு, இதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஜாதகத்துல இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி தை 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, தை 5ஆம் தேதி இந்த இப்போ விருச்சிக ராசியுடைய அதிபதியுமே பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 5, 12 குடையவன். 5, 12 குடையவன் செவ்வாயுமே வந்து பார்க்கும்போது, இப்போ அ அது வந்து ஒரு வக்கர நிலையை அடையுதுங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 7, 10 குடையவன் சுக்கிரன், அதாவது வந்து இது புதனுமே தை 5ஆம் தேதி அன்னைக்கு மகரத்துல இருந்துங்க. அதாவது வந்து பார்க்கும்போது கு மகரத்துல இருக்கும். தை 23ஆம் தேதி கும்பராசிக்கும் வரும். சரிங்களா? அதனால அதாவது வந்து பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து புதிய புதிய காரியங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து அது உச்சமா இருக்கும். சரிங்களா? அந்த உச்சமா இருக்கிறதுனால எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, தை 15ஆம் தேதிக்கு மேல அந்த வக்கர நிலைய இந்த சுக்கிரன் நல்ல ஒரு வலுவா இருக்கும். எதுலயும் ஒரு சிறப்பா இருப்பாங்க. சரிங்களா? எப்ப இருந்தாலும் வைகாசி 15ஆம் தேதிக்கு மேல் கொண்டு தாங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பா இருக்கும். பூமி வாங்குற யோகம், மண்மனை வாங்குற யோகம். சரிங்களா? ஒரு செல்வாக்கு, ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி பாதைகள் குடுக்கக்கூடிய ஒரு ராசி தாங்க இது. சரிங்களா? அப்போ இந்த தனுசு ராசி அப்படின்னாவே, அதாவது அந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னா குரு. குரு வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ராசியில வந்து ஒரு 240 டிகிரில இருக்கும். உபய ராசின்னு சொல்லக்கூடியதாங்க. இது ஒரு ஆண் ராசி. இது ஒரு நெருப்பு ராசி உடையது தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொடை கணுக்கால், அதாவது வந்து பிருஷ்டம் சொல்லக்கூடிய இடம், அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்க்கும்போது இடுப்பு சம்மந்தப்பட்ட வகையில, அதாவது ஜாதகங்கள் வந்து பார்க்கும்போது, அதாவது வந்து கொஞ்சம் மோசமான நிலையில இருக்கும்போது, இவங்களுக்கு வந்து முதுகுத்தண்டு, இடுப்பு இந்த வகையில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எலும்பு லைன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிராபலங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், அதாவது வந்து பார்க்கும்போது அது பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி இல்ல. அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2, 3 வருஷம் அலைச்சல், கஷ்டம், நஷ்டம், தொந்தரவு எத்தனையோ ப்ராப்ளங்கள அவங்க சந்திச்சாங்க. சரிங்களா? இப்பவுமே வந்து பார்க்கும்போது வைகாசி முடியிற வரையிலுமே கொஞ்சம் எதுல அவசரப்பட வேண்டாங்க. சரிங்களா? அதாவது வைகாசி மாசம் அ பார்த்தீங்கன்னா, இந்த அ ரா குரு பெயர்ச்சி ஆகுதுங்க. குரு பெயர்ச்சி ஆயிட்டா, அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல இருந்து புதன் மனைக்கு மாறுதுங்க. அந்த இடத்துல குரு பகையா இருந்தால் நேர் 7ஆம் பார்வையா தனுசு ராசிய பாக்குதுங்க.
சரிங்களா? அதனால ஒரு சிறப்பு தான். சரிங்களா? அதே மாதிரி இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா, பங்குனி மாசம் 15ஆம் தேதி 29/3/2025லிங்க கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது. சரிங்களா? அப்படி அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகும்போது, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களும், நல்ல ஒரு சிறப்புகளும், இதெல்லாம் குடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜாதகத்துல உண்டு. அப்ப 4ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் உச்சம் பெறுவது கூட, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்களும், வளர்ச்சிகளும் இதெல்லாம் குடுக்கக்கூடிய ஒரு ராசி தான். சரிங்களா? அப்போ அதாவது வந்து பார்க்கும்போது, எதிலயும் ஒரு துணிச்சல் மிக்க ராசி. அதாவது வந்து பல சாதனைகள் பண்ணக்கூடிய ராசி. பல கஷ்டங்கள் வந்தாலும், பல நஷ்டங்கள் வந்தாலும், பல இடையூறுகள் வந்தா கூட, அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்கு உண்டு. சரிங்களா? அப்ப இந்த ராசியை பொறுத்தவரையில், இந்த அ இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு வர்றதுனால, அதுலயும் சுக்கிரன் அதாவது வந்து பார்க்கும்போது சுக்கிரனுடன் சரி சேர்றதுனால, இவங்களுக்கு வந்து டீசல், பெட்ரோல், வண்டி, வாகனம் அதெல்லாம் ஏதாவது வந்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? படிப்பு துறையில ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி பாதைகள குடுக்கும். தொழில் தேடுறவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்த குடுக்குற வாய்ப்பு தான் உண்டு. சரிங்களா? அப்போ இந்த திசையில பொறுத்தவரையில், ஏதாவது வகையில ஒரு முன்னேற்றங்கள் குடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி குடுக்கக்கூடிய ராசி தான். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து ஒரு உபய ராசி. உபய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 7ஆம் அதிபதி புதன். சரிங்களா? 7ஆம் அதிபதி புதன். அந்த புதனுடன் போய் இப்போ குரு சேருதுங்க. இவங்களுக்கு கல்யாண டைம் வரும்போது, கல்யாண ஸ்டெப்ல எத்தனையோ தடைகள் வந்தது. எத்தனையோ ப்ராப்ளங்கள் வந்ததுங்க. வைகாசிக்கு மேல் கொண்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை தேடலாம். சரிங்களா? ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல ஜாதகங்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஜாதகத்துல இருக்கு. சரிங்களா? அப்ப தனுசு அப்படின்னாவே நெனச்சது முடிக்கக்கூடிய ராசி. தனுசு அப்படிங்கிறது சாதனையாளருடைய ராசி. தனுசு என்பது சாதிக்கக்கூடிய ராசி. சரிங்களா? அப்ப வந்து பார்க்கும்போது முயற்சி திருவினையாக்குங்கிற மாதிரி, அதே மாதிரி எந்த வகையிலயும் ஒரு துணிச்சலா செயல்படக்கூடிய ராசி தான். சரிங்களா? அப்ப இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வைராக்கியம் இருக்கும், தைரியம் இருக்கும். சரிங்களா? அந்த வைராக்கியம், அந்த தைரியம், அந்த திறமை, அந்த டேலண்டு, அந்த நாலேட்ஜ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அது வளர்பிறைய பொருந்த நல்ல இன்னும் வளர்ச்சி பாதை குடுக்கக்கூடிய ஒரு ராசி தான். சரிங்களா? அப்ப இந்த குருங்கிறது வந்து பார்க்கும்போது, எதுலயுமே ஒரு எ ஒரு ஆன்மீக ஈடுபாடுகளும் இருக்கும். ஒரு இஷ்ட தெய்வமா ஒரு இஷ்ட தெய்வமா கும்பிடலாம். ஒரு குலதெய்வ வழிபாடுகள் பண்ணலாம். தட்சிணாமூர்த்திக்கு விய்யலக்கிழமனைக்கு நெய் தெய்வம் போட்டு கும்பிட்டு வரலாம். சரிங்களா? அப்படி ஏதாவது வந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? அப்போ இந்த திசை பொறுத்தவரையில், அ எதுலயுமே வந்து பார்க்கும்போது இப்போ அ 7, 10 குடையவனுமே 7 10 கூடிய புதனும் தை 5ஆம் தேதி மகர ராசிக்கு வர்றதுனால, அந்த இடத்துக்கு அதிபதி சனியும் வந்து பார்க்கும்போது குரு வீட்ல இருக்கிறதுனால, ஒரு அ கலைத்தொழில்லயும் ஒரு முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்துல உண்டு. சரிங்களா? அப்ப இது வந்து பார்க்கும்போது, இந்த குரு அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது, ஒரு புத்திரக்காரகன். இந்த குருங்கிறது வந்து ஒரு தனக்காரகன். சரிங்களா? அப்ப இந்த புதன்காரகனுடன் போய் இந்த இந்த குரு சேரும்போது, கலைத்துறையிலும் ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி குடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். சரிங்களா? அதனால இந்த ராசி இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு, நினைக்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தையும், வளர்ச்சிகளும் குடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த ராசிக்கு உண்டு. சரிங்களா? அப்போ இந்த குரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னாவே, ஒரு புதுசா ஒரு கிரயம் பண்ணலாம், ஒரு வீடு கட்டலாம், ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய காரியங்கள் எது பண்ணாலும் பண்ணலாம். சரிங்களா? வைகாசிக்கு மேற்கொண்டு ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஜாதகங்கள் வலுவா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை குடுக்கக்கூடிய ராசி தான். சரிங்களா? அதனால இப்போ படிக்கிற பசங்க எப்படின்னா, நல்லா படிப்பாங்க.
படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு 6th-லேருந்து 10th +2 வரையிலும் ஓரளவா வந்து பார்க்கும்போது படிப்பு, நடிப்பு அப்படிங்கிற மாதிரி படிப்பும் இருக்கும், நடிப்பும் இருக்கும். சரிங்களா? படிக்கிற மாதிரி பாவனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தா கூட, சில பேர் வந்து பார்க்கும்போது, இந்த பூராட நட்சத்திரம், தனுசு ராசிக்காரங்கள்லாம் எதுலயும் துணிச்சல் மிக்க ராசி தான். எதுலயும் ஒரு திறமை மிக்க ராசி. எதுல வளர்ச்சி, முன்னேற்றத்த குடுக்கக்கூடிய ஒரு ராசி தான். சரிங்களா? அதனால இந்த ராசி அப்படின்னாவே, தனுசு அப்படின்னாவே, பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தலைவன், லீடர், அதிகாரி, உயர் பதவி, பெரிய லெவல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராசி இருக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? தனுசு அப்படிங்கிறது ஒரு 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 குறி வச்சா தப்பாது. குறிக்கோள். குறிங்கிறது குறிக்கோள். குறிக்கோள்ங்கிறது என்ன? இப்போ இவங்க வந்து மனசுல ஒரு கற்பனை கட்டுவாங்க. நம்ம பெரிய லெவல்ல ஒரு வீடு கட்டணும். ஒரு பெரிய லெவல்ல ஒரு தொழில்ல உயர் பதவிகள வகிக்கணும். நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு எல்லாம் சிறப்பா அமையணும்னா, அதெல்லாம் அந்த குறிக்கோள் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு சிறப்பு, ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா குடுக்கும். சரிங்களா? அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த எதுலயுமே அந்த அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். சரிங்களா? அதனால நெனைச்சது சாதிப்பாங்க. சாதிப்பாங்க. ஒரு வளர்ச்சியில் முன்னேற்றத்தை குடுக்கும். இந்த ராசியில பார்த்தீங்கன்னா, அ இந்த மூல நட்சத்திரம், இந்த பூராட நட்சத்திரம், 2வது உத்திராட நட்சத்திரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ இந்த ராசியில தாங்க வரும். சரிங்களா? இது வந்து ஒரு கிழக்கு திசைக்கு உண்டான ஒரு கிழக்கு திசை தான். சரிங்களா? அதனால அ இந்த இவங்களுக்கு ஒரு வீடே கட்டணும்னா கூட, ஒரு கிழக்கு தலைவாசல், இல்லைன்னா ஒரு வடக்கு தலைவாசல் விட்டு கட்டலாம். சரிங்களா? அதனால இந்த ராசி, இந்த வருஷத்துல ஒரு முன்னேற்றத்தை குடுக்கக்கூடிய ராசி தான். ஒரு சிறப்ப குடுக்கக்கூடிய ஒரு ராசி தான். ஒரு வளர்ச்சி குடுக்கக்கூடிய ராசி தான். சாதனையாளர்கள் ராசி தான். சாதிக்கக்கூடிய ராசி தான். சரிங்களா? அதனால இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துங்க குலதெய்வ கோயிலுக்கு சரிங்களா? குலதெய்வ கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வரலாம். அதான் குரு பகவான் கோயிலுக்கு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை நெய் கும்பிட்டு வாங்க. சரிங்களா? ஒரு இஷ்ட தெய்வமா, அதாவது வந்து பார்க்கும்போது ஒரு மாரியம்மனையோ, இல்ல வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கோ ஏதாவது போய் கும்பிட்டு வாங்க. சரிங்களா? நல்லாத்தான் இருக்கும். எதுலயும் ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஒரு அழகு ஆடம்பரத்துக்கும், ஒரு அந்தஸ்துக்கும் உடைய ஒரு ராசி தாங்க. சரிங்களா? இந்த இந்த ராசி இந்த வருஷத்துல கண்டிப்பா ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை குடுக்கும். நல்லாத்தாங்க இருக்கு. நன்றி, வணக்கம்.